9 விஞ்ஞான பாடம் பாடம் 2 காதின் கட்டமைப்பு. மனிதனில் காணப்படக்கூடிய கேட்டல் புலன் உணர்வுகளை உணரும் உறுப்பு காதுகாகும். காதின் கட்டமைப்பு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலும் காதின் உட்கட்டமைப்பு எவ்வாறு அமைஞ்சிருக்கேன்னு சொல்லி காதின் கட்டமைப்பை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று புறச்செவி, இது நாங்கள் புறச்செவியல், இந்த பகுதி அவலத்தை நாங்கள் புறச்செவியல் சொல்வோம். புறச்செவி. அடுத்த பகுதி நடுச்செவி, இவ்வாறு நடுச்செவியல் சொல்லுவோம். இந்த பகுதி எல்லாத்தையும் நடுச்செவியல் சொல்வோம். இந்த பகுதி எல்லாத்தையும் நடுச்செவியல் சொல்வோம். இந்த பகுதியை உட்செவியல் சொல்வோம். இந்த பகுதி எல்லாத்தையும் உட்செவியல் சொல்வோம். அப்போ காதின் கட்டமைப்புல 3 பகுதிகள் பிரதேசங்களாக பிரிக்கலாம். ஒன்று புறச்செவி, அடுத்தது நடுச்செவி, அடுத்தது உட்செவி. புறச்செவி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியை நாங்கள் சொல்றது வெளியில அமைஞ்சு காணப்படுற இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் செவிச்சோனைன்னு சொல்லுவோம். செவிச்சோனைன்னு சொல்லுவோம். அதே போல இந்த செவிச்சோனையில இந்த பகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த பகுதி இது குழாய் மாதிரி காணப்படுகிறது, இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் புறச்செவி கால்வாய்ன்னு சொல்லுவோம். புறச்செவி கால்வாய். அதுபோல் செவிப்பறை என்று செவிப்பறை மென்சவு, சிறிய மென்சவு போன்று காணப்படக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் சொல்றது செவிப்பறை மென்சவு. இந்த பகுதியை நாங்கள் சொல்றது செவிப்பறை மென்சவு. அதே போன்று இந்த பகுதி எடுத்த மனுஷன் இங்கே 3 சிறிய எண்புகள் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி, இந்த 3 பகுதிகளை நாங்கள் சொல்றது செவி சிற்றென்புகள்னு சொல்லுவோம். செவி சிற்றென்புகள்னு சொல்லுவோம். அதே போல இந்த குழாய் போன்ற அமைப்பை, இந்த அமைப்பை நாங்கள் சொல்றது இந்த குழாய் போன்ற அமைப்பை நாங்கள் சொல்லுவோம் ஊத்தேக்கியாவின் குழாய்ன்னு சொல்லுவோம். இதே போல இந்த 3 அரை வட்டங்கள் காணப்படும். இந்த 3 அரை வட்டங்களை நாங்கள் சொல்றது அரை வட்ட கால்வாய்ன்னு சொல்லுவோம். அதே போல இந்த பகுதியை நாங்கள் சொல்றது நத்தை சுருள்னு சொல்லுவோம். நத்தை சுருள் போன்ற வடிவத்தை கொண்டிருக்கு, நத்தை சுருள்னு சொல்லுவோம். இது இந்த பகுதியை நாங்கள் சொல்றது இந்த பகுதி அவலத்தையும் செவி நரம்புன்னு சொல்லுவோம். நாங்கள் முதலாவது செவிச்சோனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த செவிச்சோனையானது கசியிலயத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது கசியிலயம் என்று சொல்றது ஒரு வன்கூட்டிலயம். இந்த கசியிலயமானது இலகுவாக வளையக்கூடியதாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த காதின் வெளிப்பகுதி இருக்கிற செவிச்சோனை எங்களுக்கு இலகுவாக வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இதே போலத்தான் மூக்கு நுனி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் என்ன செய்யும், கசியிலயத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதை என்ன செய்யலாம், எங்களுக்கு இலகுவாக வளைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு செவிசோனை இவ்வாறு வடிவத்தில் காணப்படுறதுக்கு காரணம் வெளிச்சூழல்ல காணப்படும் ஒலியினை புறச்செவி கால்வாயிற்கு உட்செலுத்துறதுக்கு. அதாவது வெளிச்சூழல்ல காணப்படக்கூடிய ஒலி, இவ்வாறு வரக்கூடிய ஒலியானது இந்த கால்வாயினூடாக உட்செலுத்துறதுக்கு தான் இந்த செவிச்சோனை காணப்படுகின்றது. அடுத்தது புறச்செவி கால்வாய். இந்த புறச்செவி கால்வாயானது செவிச்சோனையினால் கிடைக்கப்படும் ஒலி அலைகளை, இவ்வாறு புறச்செவி கால்வாயானது செவிச்சோனையினால் கிடைக்கப்படும் ஒலி அலைகளை செவிப்பறை மென்சவுக்கு கொண்டு செல்லும்.
செவிப்பறை கொண்டு செல்லும். இவ்வாறு வார ஒலிகள் எல்லாத்தையும் செவிப்பறை மென்சாவுக்கு கொண்டு செல்றது தான் அதோட தொழிலாக காணப்படும். வார ஒலிகளை இவ்வாறு செவிப்பறை மென்சாவுக்கு கொண்டு செல்லும். செவிப்பறை மென்சாவு இங்கே காணப்படுற மெல்லிய மென்சாவு. இந்த மென்சாவானது செவிப்பறை மென்சாவு என்று சொல்லுவோம். இந்த செவிப்பறை மென்சாவானது ஒலி அலைகளுக்கு வார ஒலி அலைகள் என்ன செய்யும், இதில் பட்டு அதிரும். இவ்வாறு அதிர்வன் மூலம், அதாவது செவிப்பறை மென்சாவு என்று சொல்றது ஒலி அலைக்கு ஏற்றவாது அதிர்ந்து கேட்டலுக்குரிய புலனுணர்வுகளை பெற்றுக்கொள்றது தான் இதில் பிரதான தொழிலாக இருக்கும். ரைட். அப்போ கேட்டலுக்குரிய புலனுணர்வுகளை பெற்றுக்கொள்ளும். இவ்வாறு அதிர்றதால இந்த புலனுணர்வுகளை செவிச்சிற்றன்புகள் என்ன செய்யும், அடுத்ததாக கடத்தும். இவ்வாறு செவிச்சிற்றன்புகள் என்ன செய்யும், அடுத்தது கடத்தும். இவ்வாறு செவிச்சிற்றன்புகள் அதுவும் அதிர்வு மூலம் கடத்தப்பட்டு அது நத்தை சுருளுக்கு கொண்டு செல்லப்படும். நத்தை சுருளானது அந்த ஒளி உணர்வுகளை பெற்று என்ன செய்யும், அதிர்ந்து ஒளி உணர்வுகளை பெற்று அது அதிர்ந்து செவி நரம்புக்கு கொண்டு செல்லும். ரைட். மனிதனுடைய காதுல செவிப்பறை மென்சாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் மெல்லிய ஒரு மென்சாவாக காணப்படும். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் செவிப்பறை மென்சாவு. ஆகவும் மெல்லிய ஒரு மென்சாவு தான் காணப்படும். ரைட். இது ஒலி அலைகள் இதன் மீது பட்டு அதிர்வதன் மூலம் ஒலி அலைக்கு ஏற்றவாறு கேட்டலுக்குரிய புலனுணர்வுகளை பெற்றுக்கொள்வது தான் இது பிரதான இதனுடைய தொழிலாக காணப்படும். அடுத்தது நாங்கள் சொன்னோம் செவிப்பறை மென்சாவு. இந்த செவிப்பறை மென்சாவு, புறச்செவி கால்வாய், செவி சோனை, இதை மூன்றையும் சேர்த்து எங்களுக்கு புறச்செவி என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. இது புறச்செவிக்குரிய பகுதியாக இருக்கும். இந்த பகுதி அவ்வளோ புறச்செவிக்குரியதாக இருக்கும். செவிச்சிற்றன்புகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் செவிச்சிற்றன்புகளில் 3 பகுதிகள் காணப்படுது. ஒன்று சம்மட்டியுரு, இது சம்மட்டியுரு. அடுத்தது பட்டையுரு, இது அடுத்தது இருக்கிறது பட்டையுரு. அடுத்தது ஏந்தியுருன்னு சொல்லுவோம். இது செவிச்சிற்றன்புகள் எடுத்தோம்னு சொன்னால் மனித உடல்ல மிக சிறிய எலும்பு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது இந்த செவிச்சிற்றன்பாக தான் காணப்படும். அதாவது மனித உடம்பில் காணக்கூடிய எலும்புகள் எண்ணிக்கை 206 இருந்தால் இதில் காணப்படக்கூடிய மிகச்சிறியதாக இருக்கும். அதனோட அளவு விரல் நுனியை விட சின்னதாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு விரல் நுனியை விட சின்னதாக செவிச்சிற்றன்புகள். இது சம்மட்டியுரு காட்டும். இது பட்டையுருவான செவிச்சிற்றன்பு. இது ஏந்தியுருவான செவிச்சிற்றன்பு. இங்கே சம்மட்டியுருவன் சொல்றது சம்மட்டி வடிவமாக காணப்படும். இது பட்டையுருவன் சொல்றது பட்டை வடிவமாக காணும். ஏந்தியுருவன் சொல்றது ஏந்தி வடிவமாக காணப்படுறதால தான் அதை நாங்கள் அதற்குரிய பேரை சொல்லுவோம். இது மூன்றையும் சேர்த்து நாங்கள் சொல்றது இவ்வாறு இதை மூன்றையும் சேர்த்து நாங்கள் செவிச்சிற்றன்புகள் என்று சொல்லுவோம். இது காணப்படக்கூடிய இடம் செவி நடுச்செவியில் காணப்படும். இந்த பகுதி அவ்வளவு, இந்த பகுதியை அவ்வளோத்தையும் நாங்கள் சொல்றது இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் நடுச்செவின்னு சொல்லுவோம். நடுச்செவியில இந்த பகுதி காணப்படுது. அதாவது ஊத்தேக்கியாவின் குழாய்ன்னு சொல்லுவோம். அதாவது நடுச்செவியையும் தொண்டையும் இந்த பகுதி தொண்டை, இந்த பகுதியில் இருக்கிறது தொண்டையாக காணப்படும். இந்த பகுதியில் இருக்கிறது தொண்டை. அதே மாதிரி இங்கே இருக்கிறது நடுச்செவி. இந்த நடுச்செவிலையும் தொண்டையிலையும் இடைப்பட்ட ஒரு திறந்து 2 பக்கம் திறக்கப்பட்ட ஒரு கால்வாய்த்தான் ஊத்தேக்கியாவின் குழாய்ன்னு சொல்றது. இந்த ஊத்தேக்கியாவின் குழாயிட பிரதான தொழில் என்னன்னு கேட்டா இந்த செவிப்பறை மென்சாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற அமுக்கத்துக்கும் வெளிச்சூழலில் அமுக்கத்தையும் சமநிலை பேணுறது. அதாவது நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் உயர்வான இடங்கள் போகும், காது நோவும். இவ்வாறு காது நோவுப்படும் போது நாங்கள் என்ன செய்யும், வாயை திறக்கும் போது
வாய் திறக்கும் போது ஊத்தேக்கியாவின் குழாய் திறக்கப்படும். இவ்வாறு திறக்கப்படும் போது என்ன செய்யும்? அந்த நோவை நாங்கள் இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உணரலாம். அதற்கு காரணம் என்னென்கிற ஊத்தேக்கியாவின் குழாய் திறக்கப்பட்டு வெளியிலுள்ள சூழல் அமுக்கமும் உட்சூழல் நடுச்சவில் உள்ள அமுக்கமும் சமநிலைப்படுத்துறது தான் இதில் பிரதான தொழிலாக இருக்கும். ஆனால் இந்த ஊத்தேக்கியாவின் குழாய் என்று சொல்றது கேட்டலுக்குரிய தொழிலை செய்கிறது இல்லை. இது கேட்டலுக்குரிய தொழில் இல்லை. ரைட். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தொண்டையானது 3 பகுதிகளுடன் தொடர்பு பட்டு காணப்படும். ஒன்று சமிபாடு தொகுதியுடன் தொடர்பு பட்டு காணப்படுது. இதே தொண்டை சுவாச தொகுதியோட தொடர்பு பட்டு காணப்படுது. இங்கு காணப்படக்கூடிய இந்த காதும் என்ன செய்யுது? தொண்டையுடன் தொடர்பு பட்டு காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த நத்தை சுருள். இந்த பகுதியை நாங்கள் சொல்றது வந்து நத்தை சுருள். இந்த நத்தை சுருளானது செவிச்சிற்றன்புல கிடைக்கக்கூடிய ஒளி அதிர்வுகள் நத்தை சுருளை வந்தடையும். இவ்வாறு நத்தை சுருள கிடைக்கக்கூடிய ஒளி அதிர்வுகளை செவி நரம்புக்கு என்ன செய்யும்? கடத்தும். செவி நரம்புக்கு கடத்தும். இந்த ஒளி அதிர்வுகளை இவ்வாறு கடத்தி செவி நரம்புக்கு கடத்தக்கூடிய செயற்பாடைத்தான் செய்யும். அடுத்தது அரைவட்ட கால்வாய். இங்கே 3 அரைவட்ட கால்வாய் காணப்படும். இவ்வாறு அரைவட்ட கால்வாயில பிரதான தொழில் உடல் சமநிலை பேணும். அதாவது அரைவட்ட கால்வாய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா காதின் கட்டமைப்பு, இது நத்தை சுருளும் அரைவட்ட கால்வாயும். இது 3 அரைவட்ட கால்வாய்கள் காணப்படுது. இந்த அரைவட்ட கால்வாயில பிரதான தொழில் உடல் சமநிலை பேணுறது. அவ்வாறு இது வலது இடது பக்கம் மேலையும் கீழையுமா இருக்கிறது. இது பக்கவாட்டுக்குரிய சமநிலையை பேணக்கூடியதாக இந்த அரைவட்ட கால்வாய்கள் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் செவி நரம்பு. செவி நரம்பு எடுத்தோம்னு சொன்ன இந்த பகுதியை நாங்கள் செவி நரம்புன்னு சொல்லுவோம். இந்த செவி நரம்புவானது கிடைக்கக்கூடிய புலனுணர்வை மூளைக்கு கொண்டு செல்றது தான் செவி நரம்பு. அப்போ மூளையில் என்ன செய்யப்படும் என்று கேட்டால், கொண்டு செல்லப்படும் மூளையில் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லப்படாது. அதுக்கண்டு பகுதி ஒன்று கேட்டலுக்குரிய பகுதிக்கு கொண்டு செல்லும். மூளை எடுத்தோம்னு சொன்னால் பல பகுதிகளாக பிரிக்கலாம். இதுல கேட்டலுக்குரிய பகுதி, இந்த பகுதி கேட்டலுக்குரிய பகுதி. இந்த பகுதிக்கு என்ன செய்யப்படும்? செவி நரம்பால தாக்கத்தை கொண்டு சென்று இதன் மூலம் என்ன செய்ய ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணப்பட்டிருக்கும் இந்த வகை ஒலித்தானன்னு சொல்லி இனம் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வேர்டை சொன்னோம்னு சொன்னால் அதுக்குரிய இந்த வேர்ட் தானன்னு சொல்லி இனம் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு சொல்ல சொன்னோம்னு சொன்னால் அது இந்த சத்தத்துக்குரியது தானன்னு சொல்லி மூளையின் மூலம் இனம் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ செவி நரம்புகள் எடுத்தோம்னு சொன்னால் நத்தை சுருளினால் கடத்தப்படும் கேட்டல் புலனுணர்வுகளை மூளையின் குறித்த பிரதேசம், அதாவது கேட்டலுக்குரிய பிரதேசத்தில் கொண்டு செல்றதும், இதன் மூலம் மூளையில் என்ன செய்யப்படும்? எவ்வாயான ஒலின்னு சொல்லி இனம் காணக்கூடியதாக இருக்கும். இதுல செவி நரம்பு, நத்தை சுருள், அரைவட்ட கால்வாயை நாங்கள் எல்லாம் உள்ளடக்கி உட்செவி என்று சொல்லலாம். அதாவது இங்கே பார்க்கலாம், அவங்களுக்கு சூழலில் உள்ள ஒலி அலைகளை என்ன செய்து செவிசோனையின் மூலம் புறச்செவி கால்வாய்க்கு உட்செலுத்தப்படுது. இவ்வாறு உட்செலுத்தப்படுது. உட்செலுத்தப்படும் ஒலி அலைகள் புற செவி கால்வாயின் ஊடாக செவிப்பறை மென்சாவை அதிர்வு செய்யும். செவிப்பறை மென்சாவை அதிர்வதனால செவிச்சிற்றன்புகள் அதிரும். செவிச்சிற்றன்புகள் அதிர்வதனால ஒலி அலைகளை கடத்தி நத்தை சுருள் கடத்தும். நத்தை சுருள்கள் ஒலி அதிர்களை செவி நரம்புக்கு கடத்தும் செயற்பாடு. இதன் மூலம் மூளைக்கு குறித்த பிரதேசத்தில் கொண்டு செல்லப்பட்டு கேட்டல் உணர்வுகளை எங்களுக்கு என்ன செய்யலாம்? உணரக்கூடியதா